ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். செரிமானம், இந்த டைஜஷன்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. யோகாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆசனம் ரொம்ப சிறந்த ஆசனமாக சாப்பிட்ட பிறகும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆசனமாக சொல்கிறாங்க. அந்த ஆசனத்தோட பேர் வஜ்ராசனா. வஜ்ரம்னா இறுகத்தன்மை. ஸோ வஜ்ரம் போல் உடம்பு அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி. ஸோ என்ன ஆகுனா, இந்த முட்டி போட்டு நம்ம குதிக்கால் மேலே உட்காரக்குள்ள இன்வேரியபிளாக நம்மளோட ஸ்பைன் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ எவ்வளோக்கொள்ள ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அவ்வளோக்கொள்ள டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக ஆகும். ஸோ இந்த வஜ்ராசனாவை மட்டும் நீங்கள் சாப்பிட்ட உடனேயும் பண்ணலாம். இல்லை இந்த வஜ்ராசனத்தை நீங்கள் எப்பயாவது செரிமான குறைபாடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்துலையும் பண்ணலாம். ஸோ இது இப்போ தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் அக்டி வலி இருக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபைடு போஸ்டராக பண்ணலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த ஸ்பைனல் கார்ட் ஷுட் பி ஸ்ட்ரைட், நல்ல ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிறது தான். இது பேசிக்காக ஒரு ஆசனம் நம்மளோட டைஜஷனுக்கு. நமக்கு டைஜஷனோடு சேர்ந்து வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். இல்லை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு வயிறு வலி இருக்கலாம், இல்லை பவுல்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கலாம். ஸோ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய யோகாசன முறைகள் இருக்குது. அந்த லைக் பாலாசனா, பச்சிமுத்தாசனா, அதோமுக சவானாசனா, ஹாலாசனா, இந்த ஆசனாலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டைஜஷனுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வேகஸ் நர்வ். அந்த நர்வை யோகா நர்வ்னே சொல்லுவாங்க. த 10th cranial nerve is strongly correlate with digestive tract. டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கு அந்த நர்வ் முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த நர்வை ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய பவர் யோகாவுக்கு இருக்குது. அப்புறம் ஈவன் கான்ஸ்டிபேஷன்ஸுக்கு பக்த கோணாசனா, மலாசனா, அதாவது மலம் கழித்தல் அப்படிங்கிறது எப்படி ஸ்லீப் ஒருத்தனுக்கு மிக முக்கியமோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டதில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியேற்றுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலை இருக்குதல்ங்கிற பிரச்சனையும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குன்னு சில ஆசனங்கள் இருக்குது. அந்த ஆசனங்கள் செய்யக்குள்ளேயும் அளவான தண்ணீரை குடிப்பதன் மூலமும் we can prevent constipation. சில நேரத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக கூட வரலாம். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடானா அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகலாம். சாப்பிட்ட உடனே வயிறெல்லாம் எரியுது, இல்லை ஸ்டொமக் ரொம்ப ஸ்டொமக் அல்சர் இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் செக்ரீஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தினால சில பிரச்சனைகள் வந்ததுன்னா அதனால கூட டைஜஷனில் பிரச்சனை வரலாம். ஸோ ரூட் காஸ் எதனால ஜீரண கோளாறு வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குரிய முறைகளை, யோக முறைகளை பயில்வதன் மூலம் இதிலிருந்து தெளிவாக விடுபடலாம். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.